இங்கே பாருங்கள், கந்தரோடை மாகியப்பட்டி குளப்பகுதி. இந்த குளப்பகுதிக்கு அண்மித்த கந்தரோடை வயல். கந்தரோடையிலே இந்த இடம் தம்பளை மடத்தடி என்ற குறிச்சியைச் சேர்ந்த இடம். இந்த விவசாயி விவரிக்கிறார் என்ன நடக்கிறது என்றால், இந்த குளத்திலிருந்து, இந்த கந்தரோடை மாகியப்பட்டி குளத்திலிருந்து இந்த கந்தரோடை வயல்களுக்கு நீர் பாய்ச்சிய ஒரு காலம் இருந்தது. மூலம் அதில் இந்த வாய்க்கால் இந்த நேருக்கு வருகுதா? அந்த குளத்தில் இருந்து வர அந்த கொட்டிலோட இருக்கு. அந்த கொட்டிலோட அருகில வாய்க்கால் இருக்கு. அரசாங்கம் கட்டின வாய்க்கால். அது இப்போ மூழ்கி போயிருக்கு. அது நீங்கள் குளத்தில் இருந்து நீர் தேவைப்படையக்க என்ன மாதிரி அது நெல்வயல்களுக்கு அதில் நீர் பாய்ச்சிற நீங்கள் 4 பேர் நின்று நீதிப்பட்டி மாதிரி பட்டை, பெரிய பட்டை, கம்பு அந்த கயிறு போட்டு கம்பில பிடிச்சு கொண்டு எத்தி இங்கால வீடுகளுக்கு தண்ணீர் ரைக்கிறது. நெல் வயல்களுக்கு ரைக்கிறது தான் அந்த 2. அது எத்தனை ஆண்டு கால பகுதியில் அது செய்த நீங்கள்? எந்த வயசு? இப்போ 72 வயசு. ஆனால் நான் ஒரு 10 வயசு பார்க்கைகள் இப்போ 62 ஆண்டு இருக்கு. 62 வருஷத்துக்கு முன்னுக்கு குளம், வழுக்கியாற்று வாய்க்கால்களில் இருந்து நெல் வயல்களுக்கு நீங்கள் நீர் பாய்ச்சினீங்க. இப்போ அதில் பைப் போட்டு பம்பூட்டி பாய்ச்சிறீங்களா? இப்போ டெலிவரி போட்டும் இங்கால தண்ணி எடுக்கிறது குளத்தண்ணியில இருந்து. அதுதான் அது தொங்கல் துறை தண்ணி நின்றா அதாடி அதை பேருந்து பதிச்சு தான் குளத்தண்ணியை இங்கே வரவழைக்கிறது. குளம், வழுக்கியாறு நீர்ப்பாசனத்துக்கும் 62 வருடங்களுக்கு முன்னர் அவர் சொல்லுகிற சீலாப்பட்டையினுடைய மாதிரி எங்கேன்னு பார்க்கலாமா? இல்லைன்னு சீலாப்பட்டை நீதிப்பட்டி மாதிரி அதை மாதிரி பெரிய அந்த கைப்பிடிச்சு நாங்கள் கொட்டுவோம். அதுக்கு கயிறு அடிக்கும் கயிறு. எத்தனை லிட்டர் தண்ணி, எத்தனை கலன் தண்ணி அது கொள்ளும்? 2 கலனுக்கு கூட கொள்ளும். அப்படியே பாரம் இருக்காது. அப்படி எத்து பட்டைன்னு சொல்றது. அப்படியே போட்டு இங்கே ஏற்றி விடுறோம். வாய்க்காலுக்கு நின்றே ஏற்றுவியா? நாங்கள் இப்போ பயிருக்கு கையால் ஏற்றுற மாதிரி. அப்போ அது பக்கத்தில் இருக்கிற வயல்களுக்கு மட்டும்தான் உதவும். அதுதான் பேருந்து தேவையானவை வாய்க்காலை வெட்டி இங்காலுக்கு கொண்டு போகிறது. அந்த வாய்க்காலை நீடிக்கிறது. தண்ணி அந்த தண்ணி வேற இங்கால தேவையானவைக்கு. அப்போ தண்ணியோட்டம் இப்போ அங்கே வீதி தெரியுது. வீதியில் ஒரு வாகனம் போய் கொண்டு அங்கே வடக்கில் இருந்து இங்கே தெற்குக்கு தான் தண்ணியோட்டம் இருக்கு. எல்லாம் வந்து இந்த வழக்கியாருக்கு தான் விழுகுது. அந்த அம்பனையும் தெல்லிப்பொழி எல்லாம் சேர்ந்து வந்து இதுதான் வழக்கியாறு. அந்த மரத்தோட இருக்கு அந்த துறை மதவு. அந்த மதவால தான் இங்கால வந்து கல் உண்டாக்கி பங்கிட்டு போகுது. ஒரிஜினல். இதை விட வேற மதவு கேட்டு பாருங்க. சுண்ணா பக்கம் பண்ணானே இங்கால சங்கன பக்கம் போய் பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். சுண்ணா ஏரியாவில் இருந்து சங்கானையும் உங்களை இது அந்த கருணாயிரம் இருக்கு இடையில இப்படி மதம் இருக்குன்னு பாருங்க. அப்போ இதுதான் வந்து உதைச்சு பேருந்து திரும்பி போகிறது.